வணக்கம். உங்கள் எல்லாரையும் எஃப்எம் ஸ்கொயர் சேனல் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ண மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மலையாள திரைப்படம் உள்ளொலக்கு என்ற படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உள்ளொலக்குனா வந்து அண்டர் கரண்ட், வாட் யூ சே இஸ் இன்னர் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாருக்கும் வந்துட்டு உள்ள சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும். இந்த படத்தோட பிளாட் வந்து ஐ மீன் we have never seen kind of a plot actually. It's between a mother-in-law and daughter-in-law. இன்னும் வந்து இந்த flooded areas of ஆலப்புழா அங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு அன்கன்வென்ஷனல் போல்டு பிளாட்னு சொல்லலாம். நான் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எந்த படத்துலையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வந்துட்டு என்னடா இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கே, அந்த மாதிரி படம் நகர நகர அந்த மாதிரி இருக்குது. The director கிறிஸ்டோஃபர் டாமி இஸ் known for his ஷார்ட் ஃபிலிம்ஸ். அவர் வந்துட்டு 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட முன்னாடி உள்ள ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு. ஹீஸ் ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் சத்யஜித் ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃப்ரம் கல்கட்டா. பவர் பர்ஃபார்மன்ஸ் ஊர்வஷி அண்ட் பார்வதி தூக்கி சாப்பிட்டாங்க படத்தை. ஆக்சுவலாக 2 பேரும், அதாவது இப்போ மலையாள படங்கள் நம்ம வந்து ஏன் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா, ஒரு மினிமலிஸ்டிக் ரிசோர்ஸஸ், பீட் அ காஸ்ட், பீட் அ நம்பர் ஆஃப் டேஸ் தே ஸ்பெண்ட் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்கிரிப்ட், எல்லாமே தரமாக இருக்குது. இந்த படம்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக் ரிசோர்ஸஸ். ஒரு வீடு, அதை சுற்றி ஃபுல்லாக ஃப்ளடட் வாட்டர்ஸு, ஒரு சிச்சுவேஷன். இந்த கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரானிக்கலி இல் ஹஸ்பண்ட், அவர் வந்துட்டு அவருக்கு இருக்க அந்த க்ரானிக்கல் இல்னஸஸ் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பார்வதியை. அவங்களுக்கு இங்கே வந்தோன்னு தான் அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. கடைசி கொஞ்சம் முன்னாடி தான் தெரியுது அவருக்கு வந்து க்ரானிக்கலி இல், நாட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லைன்றது தெரிய வருது. ஸோ இதில் வந்து மனப்போராட்டங்கள். ஏதோ ஊர்வசிக்கு வந்து ஒரே பையன், அந்த பையன் ஆக்சுவலி இவங்க வந்து மருமகளை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. எல்லார் பக்கத்துலேயுமே வந்து ஒரு தப்பு இருக்குது பண்ணது. இவங்களுக்கு வந்து பார்வதிக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு அஃபேர் இருக்கும். அவங்களால அதை கல்யாணம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் இவருக்கு இந்த மாதிரி ஆனோன்னா பணிவிடை செஞ்சு செஞ்சு அவங்களோட மனப்போராட்டங்கள் வந்து அவங்க ஸ்டேட்டை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. அப்போ தான் இந்த மழை கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருக்குது. சிச்சுவேஷன் வேர் ஃபைனலி தேர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ். அது வந்து ஒரு அவங்க கணவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து கடைசி ஊர்வலம் போகிறதுக்கு மழைனால போகவே முடியல. அதுக்கு முன்னாடி மாமியாருக்கு வந்து தெரிஞ்சு போகுது மருமகளோட அஃபேரு. இந்த டைலாக்ஸு, இமோஷன்ஸு, பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நியான்சஸ், அருமையான படம். அதாவது வந்து இட்ஸ் அ ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் மூவி. அமேசான் ப்ரைமில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து அவ்வளோ டைம், 2 hours தான் ரன் டைம். 2 hours தான் ரன் டைம். நான் சொன்ன மாதிரி வெரி மினிமலிஸ்டிக் ரிசோர்ஸில் ஒரு இன்னர் ஃபீலிங்ஸு, மனப்போராட்டங்கள், உள்ளே இருக்கிற மனப்போராட்டங்கள் வந்து அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வந்து மலையாள படத்துங்களை மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லா மொழி லாங்குவேஜ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ மாற்றி மாற்றி போட்டு நடிச்சிருக்காங்க ஊர்வசியும் பார்வதியும். ரொம்ப அருமையான படம். எப்படி, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. புடவை கடையில் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஒர்க்கராக. அவன் லவர் வந்து ஒரு சும்மா சேலை எடுத்து காட்டுங்கன்ற மாதிரி சும்மா வருவான். அப்போ வந்து ஒரு ஃபிங்கர் மேலே அவன் டச் பண்ணுவான். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. அமேசிங் ஆக்சுவலி. ரொம்ப வந்து அந்த முகப்பாவங்கள்லாம் வந்து அப்படி இருக்குது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சு மாமியார்கிட்ட பேசுறதாகட்டும், அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதாகட்டும், அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டுனான்னு தெரிஞ்சோன்னா அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸு, இமோஷன்ஸு. அதே மாதிரி ஊர்வசிக்கு வந்து அவங்க பையனோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து மருமகளை புரிஞ்சுட்டு அருமையாக எடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வாஸ் வெரி லிட்டில் பிட் ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு. பட் இருந்தாலும் அந்த இதுக்கு வந்து என்ன நிலைப்பாடு கரெக்டாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு நம்மளே உள்ளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ், சம்டைம்ஸ் சில ஃபீலிங்ஸ்லாம் வெளியே சொல்ல முடியாது. இந்த படத்தில் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ், டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ், டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பற்றி நம்ம எஃப்எம் ஸ்கொயர் சேனலில் நிறைய பார்க்கலாம். ஸ்டே டியூன். உங்கள் ராம் அருணாச்சலம்.